ஸ்டோரி தான் சொல்ல போறேன். என்ன ஸ்டோரின்னு பாத்தீங்கன்னா த ஃபாக்ஸ் அண்ட் த லேம்ப். வாங்க சொல்றேன். ஒரு ஊர்ல வந்து ஒரு ஆடு இருந்துச்சு. அந்த ஆடுக்கு வந்து 8 ஆடு குட்டி இருந்துச்சு கைஸ். ஒரு நாள் வந்து அந்த அந்த ஆட்டுக்குட்டிங்களுக்கு பசி எடுத்துச்சு. அவங்க அம்மா கிட்ட சொல்லும் போது அவங்க அம்மா வந்து நான் போய் ஃப்ரூட்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு கடைக்கு போச்சாங்க. அப்போ வந்து ஒரு ஃபாக்ஸ் வந்து கதவு தட்டுச்சான். நான் அம்மா வந்துட்டேன் கதவு தரங்கன்னு. அப்போ அந்த ஆட்டுக்குட்டிங்களாம் இது எங்க அம்மா வாய்ஸா இருக்காது, எங்க அம்மா வேற மாதிரி பேசுவாங்கன்னு அந்த ஃபாக்ஸ் அமுச்சு விட்டுதான். அப்புறமா அந்த ஃபாக்ஸ் போய் அவங்க அம்மா மாதிரி பேசுற மாதிரி ட்ரைனிங் எடுத்து திருப்பியும் வந்து செல்லங்களா கதவு தரங்கன்னு இந்த மாதிரி சொல்லிதான். அப்போ வந்து கீழே இருக்கிற விண்டோ வழியா போய் பார்த்து எங்க அம்மாவுடைய கால் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், உங்க கால் வேற கலர்ல இருக்குதுன்னு திருப்பி அமுச்சு விட்டுதான். அப்புறமா வந்து திருப்பியும் போய் ஒரு பெயிண்ட் ஷாப்ல போய் அதோட ஃபாக்ஸோட கால்ல ஒயிட் கலர் பெயிண்ட் அச்சுன்னு வந்து திருப்பியும் கூப்பிடுச்சான். அப்போ வந்து அவங்க அம்மாட்டா வந்துட்டுக்கிறாங்கன்னு அந்த ஃபாக்ஸ் அந்த ஆட்டுக்குட்டிங்களும் அந்த கதவு தந்துதான். அப்ப எல்லா ஆடுங்களும் போய் அங்கங்க ஒழிஞ்சிச்சு. அப்போ வந்து அந்த ஃபாக்ஸ் கதவு தந்து உள்ள வந்து எல்லா ஆடும் சாப்பிட்டு போயிடுச்சான். அப்புறமா அவங்க அந்த ஆட்டுக்குட்டிங்களோட அம்மா வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு ஆடு மட்டும் ஒரு கிளாக்குக்கு பின்னாடி ஒழிஞ்சிருச்சான். அப்புறமா போய் என்னை வெளியே இழுங்கன்னு அந்த ஆட்டுக்குட்டி கத்துச்சான். அவங்க அம்மா போய் இழுத்துட்டு மற்ற ஆட்டுக்குட்டிங்களாம் எங்கன்னு கேக்குறாங்களாம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஃபாக்ஸ் வந்து எங்களெல்லாம் சாப்பிட்டுச்சு, நான் மத்த இந்த கிளாக் பின்னாடி ஒழிஞ்சுன்னு தப்பிச்சிட்டேன்னு சொல்லிச்சான். அப்புறமா 2 பேருமே எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிச்சு நிற்கும் போது அந்த ஃபாக்ஸ் தூங்கின்னு கொரட்டை விடுற சவுண்ட் வந்து அந்த ஆடுங்களுக்கு கேட்சான். அப்ப வந்து அந்த ஆடு போய் அந்த ஃபாக்ஸோடைய வயிற்று அறுத்து அது உள்ள அவங்க ஆட்டுக்குட்டிலாம் எடுத்து அந்த ஃபாக்ஸ்க்கு வந்து அந்த வயிற்றுல வந்து நிறைய கல்லுங்க போட்டு தைச்சிட்டாங்களாம். அப்புறமா வந்து அந்த ஃபாக்ஸ் தூங்கி அனுச்சோடனே அதுக்கு ரொம்ப தண்ணி தாகமாயிடுச்சுன்னு ஒரு கிணறுல போய் தண்ணி குடிக்க குனியும் போது அப்படியே அந்த கல்லோடைய வெயிட்டால அது கீழே ஊந்து செத்துச்சாங்க கைஸ். இதாங்க ஸ்டோரி. உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை கைஸ்.